ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிறேன். இந்த தரிசனத்தின் நேரத்திலே திரும்பவுமாய் உங்களை காண்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலும் ஒரே ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். யோசுவா 6வது அதிகாரம் 16வது வசனம் 2வது பகுதி. வேதம் சொல்லுகிறது, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார். இந்த வசனத்தை தியானிக்கிற போது ஒரே ஒரு காரியம் மனதிலே ஓடிக்கொண்டு இருக்கிறதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். கடந்த மாதத்திலே அநேக கிராமங்களுக்கு நேராய் நாங்கள் செல்லும்படி கர்த்தர் எங்களை உந்தினார். அதன் பிரகாரமாய் நாங்கள் பாண்டிச்சேரி தொடங்கி கன்னியாகுமரி மாவட்டம் வரை நாங்கள் தொடர்ந்து அந்த இடத்துல அநேக கிராமங்களுக்கு நேராய் செல்ல கர்த்தர் கிருபை செய்தார். அநேக கிராமங்களுக்கு நேராய் செல்லும்போது நாங்கள் கண்ட காட்சி, இன்னும் தேவனை அறியாமல் இருக்கிற, இன்னும் இயேசுவை குறித்து கூறப்படாத அநேக கிராமங்கள் உண்டு. அந்த கிராமங்கள் கர்த்தர் நம்முடைய கரங்களிலே கொடுக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய கிராமங்கள் இன்னும் இயேசுவை அறியாமல் இருக்கிறது. அந்த கிராமத்திற்காய் ஜெபிக்கும்படியான ஒரு பாரத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தார். அப்படி நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போதுதான் கர்த்தர் இந்த வசனத்தை கொடுத்தார். ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை உங்களுக்கு கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு ஒரே ஒரு காரியம் இதன் மூலமாய் நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு நாம் ஆர்ப்பரிக்கிற போது, நாம் துதிக்கிற போது கர்த்தர் பட்டணங்களை நம்ம கையில் ஒப்பு கொடுப்பார். நீங்கள் ஒருவேளை ஒரு வறட்சியின் நிலைமையில் இருக்கலாம். நாங்கள் அநேக மாவட்டங்களுக்கு நேராக சொல்லும்போது நிறைய பேர் சொன்ன காரியங்கள், அது வறட்சியின் மாவட்டம், வறட்சியின் மாவட்டம். நான் சொல்லுகிறேன், வறட்சி மாவட்டம் இல்லை. நாம் துதி செய்ய தொடங்கும் போது கர்த்தர் எந்த காரியத்தையும் எந்த சூழ்நிலைமையும் மாற்றி அமைக்கிற தேவனாய் இருக்கிறார். யோசுவாவும் அவனோடு கூட இஸ்ரவேல் ஜனங்களும் கடந்து வருகிற போது எரிகோ கோட்டை அவர்களுக்கு முன்பதாய் நிற்கிறது. அந்த எரிகோ கோட்டையை அவர்கள் அதை தகர்த்து எரிந்தால்தான் அதை சுதந்திரித்து கொள்ள முடியும். இன்னைக்கு நல்ல கவனிங்க, இன்னைக்கு நிறைய சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை சுதந்திரித்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் தேவையில்லாத காரியங்கள் விலகணும். முதலாவது வேதம் சொல்லுகிறது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். முதலாவது தேவன் நம் மத்தியிலே இருந்தார் என்று சொன்னால் பலத்த காரியத்தை செய்வார். அப்போ தேவன் நம் மத்தியிலே இருக்கணும்னா முதலாவது காரியம் துதிக்கிற ஒரு கூட்டமாய் நாம் மாற வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலைமையிலும் எரிகோ கோட்டையே உங்களுக்கு முன்பதாய் நின்றாலும் சோர்ந்து போகாதிருங்கள். எரிகோ கோட்டையை தகர்க்க வல்லவர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த நாளுக்கான தலைப்பு, ஆர்ப்பரியுங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு ஆர்ப்பரிக்கணும். நம்ம நிறைய அந்த நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பெந்தேகோஸ்தே கூட்டம்னு சொல்லுவாங்க. அவங்க என்னன்னு சொன்னால் எப்போவும் ஆர்ப்பரிச்சுட்டே இருப்பாங்க, எப்போவும் ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ண தான் உங்கள் வாழ்க்கையில் கிருபை பெருகும். நீங்கள் எவ்வளவு நேரம் துதிக்க ஆரம்பிக்கிறீங்களோ துதிக்க தான் சத்துருவானவன் வெட்கப்பட்டு போவான். சத்துருவின் கோட்டைகள் எல்லாம் உடைந்து விழுகிறத உங்கள் வாழ்க்கையில் காண்பீங்க. கர்த்தர் உங்க கையில அதை ஒப்பு கொடுக்கிறத, சத்துருவின் கோட்டைகளை உங்க கையில ஒப்பு கொடுக்கிறத உங்க கண்கள் காணும். வேதம் சொல்லுகிறது, தேவன் சத்துருக்களுக்கு முன்பதாய் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன். அந்த பந்தியிலே சத்துருக்களும் அந்த பந்தியிலே இருப்பார்கள். சத்துருக்களுக்கு நேரிடுகிறத உங்கள் கண்கள் காணும் என்று வேதத்தில் அந்த அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது யோசுவாவும் அவனோடு கூட இஸ்ரவேல் ஜனங்களும் வனாந்தரத்தில் பிரயாணம் பண்ணி வந்தவர்கள் கடைசியாய் இந்த எரிகோ கோட்டைக்கு முன்பதாய் வந்து நிற்கிறார்கள். அவர்கள் எரிகோ கோட்டையை சுற்றி வர தொடங்கினார்கள். ஒவ்வொரு நாளும் சுற்றி வருகிறார்கள். 7ஆம் நாளிலே 7 முறை சுற்றி வருகிறார்கள். வேதம் சொல்லுகிறது 15வது வசனத்தில், அன்றைய தினத்தில் மாத்திரம் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலத்தை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி,
இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, அவர்கள் எக்காலங்களை ஊதி அவர்கள் துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ யோசுவா சொல்றாரு, ஆர்ப்பரியுங்கள், ஆர்ப்பரியுங்கள். இன்னைக்கு கர்த்தருக்கு முன்பதாய் எந்த ஒரு சூழ்நிலைமை வந்தாலும் ஆர்ப்பரிக்கிற ஒரு கூட்டமாய் உங்களையும் என்னையும் கர்த்தர் இருக்க விரும்புகிறார். நீங்களும் நானும் ஒரு ஆர்ப்பரிக்கிற கூட்டமா இருக்கணும், எதை கண்டும் பயப்படுகிற கூட்டம் அல்ல. ஒரு உதாரணம் சொல்லக்கூடும். நம்ம காட்டு விலங்குகளில் அநேக விலங்குகள் உண்டு. அதில் ஒன்று கழுதை புலி. அவ்வகை மிருகங்கள் தன்னை விட உயரத்தில் அதிகமாய் இருக்கிறவர்களை மேற்கொள்ள விரும்பாது. ஏனென்று சொன்னால் தோர்த்து போவோம் என்று சொல்லி தன் மனதுக்குள்ளே நினைத்து கொள்ளும். அதனால அந்த கழுதை புலிக்குள்ள குணாதிசயம் தன்னை விட மிகவும் குள்ளமாய் இருக்கிற ஒரு மிருகங்களை அது மேற்கொள்ள விரும்பும். ஆனால் என்னைக்கு வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் கழுதை புலியின் கூட்டம் அல்ல, நீங்களும் நானும் அந்த யூத ராஜ சிங்கத்தின் வம்சங்கள். நாம் எதை குறித்து யோசிக்க கூடாது. நீங்களும் நானும் நமக்கு எதிராய் வருகிற சத்துரு எவ்வளவு உயர்மானவனாய் இருந்தாலும், எவ்வளவு உயரத்தில் இருப்பவனாய் இருந்தாலும் சோர்ந்து போகாம துதிக்க ஆரம்பிக்க வேண்டும். அன்றைய தினம் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எரிகோ கோட்டைக்கு நேராய் கடந்து வரும்போது தங்களை விட மிகவும் பலமாய் இருந்தது அந்த எரிகோ கோட்டை. அதை குறித்து யோசிக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, யோசுவா 6வது அதிகாரம் 3வது வசனத்திலே, யுத்த புருஷர் ஆகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து 7 தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவீர்கள். ஆசாரியர் எக்காலங்கள் ஊத வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அடுத்த வசனங்கள்ல வாசிச்சிங்கன்னு சொன்னா வசனம் சொல்லுகிறது, ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு எதிராக எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் மகா சத்தமாய் தேவனை நோக்கி ஆர்ப்பரித்து பாருங்கள். உங்களுக்கு எதிராக என்ன பிரச்சனை வந்தாலும் சோர்ந்து போகாதிருங்க. பிரச்சனையின் மத்தியில தான் கர்த்தர் ஒரு தீர்வை வைத்திருப்பார். அந்த பிரச்சனைகளை உடைக்கிறவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். பிரச்சனைகளை பார்த்து நீங்களோ நானோ பயந்தோம் என்று சொன்னால் பிரச்சனைகள் நம்மை மேற்கொண்டு விடும். நம் பிரச்சனைகளை மேற்கொள்ளுகிற கூட்டம் ஒரு நாளும் சோர்ந்து போகிற கூட்டம் அல்ல. ஒரே ஒரு காரியம், ஆர்ப்பரிக்க வேண்டும். நீங்களும் நானும் துதிக்கிற ஒரு கூட்டமாய் மாற வேண்டும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்னது போல நீங்களும் நானும் ஒரு துதிக்கிற கூட்டமாய் எப்பொழுதும் துதிக்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை துதியின் வார்த்தைகளாய் இருக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பொல்லாம் நாம் துதிக்க வேண்டும். நாம் துதிக்க துதிக்க சத்துருவான் அவன் விழுகிறதை நம்முடைய கண்கள் காணும். வேதம் சொல்லுகிறது, அந்த யோசுவா 6வது அதிகாரத்தில் 20வது வசனத்தில், எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைய தினத்தில் வேதம் சொல்லுகிறபடி அந்த ஜனங்கள் எல்லாம் மகா ஆரவாரத்தோடு முழங்குகிறார்கள். இன்னைக்கு நீங்களும் நாளும் மகா ஆரவாரத்தோடு முழங்குகிற ஒரு கூட்டமாய் மாற வேண்டும். எத்தனை சூழ்நிலைமைகள் நமக்கு எதிராய் வந்தாலும் மகா ஆரவாரத்தோடு நாம் முழங்கும் போது, இந்த பட்டணத்தை சுற்றி சுற்றி முழங்கும் போது பட்டணத்தை கர்த்தர் நம்முடைய கரங்களிலே கொடுப்பார். இன்னைக்கு சென்னை பட்டணத்தில் நாம் பார்க்கிறோம், வீதிகள் தோறும் அநேக சபைகள் இருக்கலாம், ஒவ்வொரு தெருக்களிலும் 2-3 சபைகள் இருக்கலாம். ஆனால் இன்றைய தினத்தில் கிராமங்களிலே இன்னும் சந்திக்கப்படாத கிராமங்கள் அநேகம் உண்டு. விசேஷமாக கடந்த மாதத்தில் நாங்கள் கடந்து வரும்போது ஒரு சில மாவட்டங்களில், அந்த அரியலூர், பெரம்பலூர் போன்ற மாவட்டங்களுக்கு நேராய் உள்ள நாங்கள் போகும்போது எங்கே பார்த்தாலும் சபைகள் இல்லாத கிராமங்கள் தான் அதிகம். இயேசுவை அறியாத மக்கள் இன்னும் அதிகம் இருக்கிறார்கள். இன்றைய தினத்தில் நாம் முழங்குகிற ஒரு கூட்டமாய் மாற வேண்டும். நீங்களும் நானும் ஆர்ப்பரிக்கிற ஒரு கூட்டமாய் மாறும்போது கர்த்தர் அந்த கிராமங்களை நம்முடைய கரங்களில் கொடுப்பார். கர்த்தர் அந்த பட்டணங்களை நம்முடைய
கருத்துல கொடுப்பார். ஒருவேளை வறட்சியின் மாவட்டங்கள் என்று சொல்லலாம். அந்த வறட்சியின் மாவட்டத்தையும் கர்த்தர் நாம் ஜெபிக்கிற போது, நாம் ஆர்ப்பரிக்கிற போது அந்த ஜனங்களின் வறட்சியை மாற்றி கர்த்தர் அந்த இடத்துல ஒரு ஆவிக்குரிய செழிப்பை உண்டு பண்ணுவார். ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுவேன். இன்றைய தினத்தில் வேத வசனம் சொல்கிறபடி ஆர்ப்பரியுங்கள். பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் பட்டணத்தை உங்கள் கையில ஒப்பு கொடுக்கிறார். இதுக்கு பெரிய கூட்டம்லாம் வேண்டாம், சிறிய கூட்டம் இருந்தால் போதும். கர்த்தர் பட்டணத்தை நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்க. இதற்கு உதாரணமாய் ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்க விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, நியாயாதிபதிகள் 7வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மீதியாயிருக்கிறார்கள். என் கை என்னை இரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாய் வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும். நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், கோதுமையை மீதியானவருடைய கைகளுக்கு தப்பி வைக்கிறார். அந்த மீதியானுடைய கையில் அந்த கோதுமை கிடைச்சிடக்கூடாதுன்னு அவர் தப்பி வைக்கிற அந்த வேளையில கர்த்தருடைய தூதரானவர் வந்து சொல்கிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி. அப்போ இந்த வசனம் சொல்லுகிறது, மீதியானியருக்கு எதிராய் கிட்டத்தட்ட 22,000 பேர், ஜனத்தில் 22,000 பேர் திரும்ப அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா போய்விட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த வசனத்தில் வாசிங்க அப்படின்னு சொன்னா, வசனம் சொல்லுகிறது 3வது வசனத்தில், ஆகையால் பயமும் திகுள் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலையிலிருந்து விரைவாய் ஓடி போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 22,000 பேர் திரும்ப போய்விட்டார்கள். கிட்டத்தட்ட 32,000 பேர் அந்த இடத்துல கூடியிருந்தாங்க. அதுல 22,000 பேர் அந்த மீதியானியருக்கு பயந்து போயிட்டாங்க. ஆனால் இதற்கு முன்பதாக கர்த்தர் சொல்கிறாரு, இந்த கூட்டம் பெருங்கூட்டமாக இருக்குது. ஒருவேளை இந்த பெரிய கூட்டத்தை கொண்டு மீதியானியரை மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஜனங்கள் சொன்னாங்க, என்னால் தான் முடிஞ்சுது, என் சுய பலத்தால் தான் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணாரு, 32,000 பேரில் அதுலேருந்து குறைச்சார். 22,000 பேர் போனாங்க. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு வேதத்தில் வசனத்தில் நீங்கள் வாசிருப்பீங்க, திரும்பவும் ஆண்டவர் ஒரு ஃபில்டர் பண்ணுறாரு. அந்த வசனத்தில் வாசிங்க அப்படின்னு சொன்னால், வேதம் சொல்லுகிறது, நியாயாதிபதிகள் 7வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் நாம் வாசிக்கும்போது, தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாய் அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவனே தனியேயும் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிக்கிறவன் எவனோ அவனை தனியேவும் நிறுத்தது பண்றாங்க. அப்போ வேதம் சொல்லுது 7வது வசனத்துல, நக்கி குடித்தவர்கள் 300 பேர். அந்த 300 பேரை கொண்டுதான் கர்த்தர் மீதியானியரை மேற்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். அவருக்கு தேவையானது 32,000 பேர் கிடையாது, அவருக்கு தேவையானது 10,000 பேர் கிடையாது, அவருக்கு தேவையானது வெறும் 300 பேர் தான். அந்த 300 பேரை கொண்டு மீதியானியரை மேற்கொண்டாங்க. அந்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் சொல்லுகிறார், வேத வசனத்தில் 8வது வசனம் சொல்லுகிறது, ஜனங்கள் தங்கள் கையில் தின்பண்டங்களையும் எக்காலங்களையும் எடுத்து கொண்டாங்க. ஆர்ப்பரிக்கிறதற்கு எக்காலத்தை எடுத்துக்கொண்டாங்க. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் எல்லாரும் தங்கள் தங்கள் கூடாரங்களுக்கு அனுப்பிவிட்டு அந்த 300 பேர் மாத்திரத்தை அவன் கையில் வைத்து கொண்டான். அவர்கள் 300 பேரை மாத்திரம் வைத்து கொண்டான், மற்ற எல்லாரையும் அனுப்பிட்டாரு அந்த கிதியோன். வேதம் சொல்லுகிறது, மீதியானியரின் சேனை அவனுக்கு தாழ்விடமான பள்ளத்தாக்கில் இருந்ததாம். அந்த பள்ளத்தாக்கை நோக்கி அவர்கள் போகிறார்கள். அந்த சேனை இடத்திற்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் அந்த வசனத்தில் சொல்லுகிறாரு, நீ போ, அந்த சேனையை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். இன்னைக்கு ஒருவேளை ஒவ்வொரு மாவட்டங்களில் எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் சரி, கர்த்தர் அவர்களை தம்முடைய ஜனமாய் மீட்டு கொள்ளுகிற நாட்கள் வரும். கர்த்தர் அவர்களை தம்முடைய சொந்த ஜனமாய் ஏற்றுக்கொள்ளுகிற நாட்கள் வரும். அதுக்கு ஒரே ஒரு காரியம்தான், நாம ஒரு ஆர்ப்பரிக்கிற கூட்டமா மாறணும். நம் தேவனை குறித்து வைராக்கியமாய் பேசுகிறவர்களாய் மாறணும். இன்னைக்கு நாம் அமைதியாய் இருந்தோம் என்று சொன்னா ரட்சிப்பு வேறு இடத்திலிருந்து வரும். நீங்களும் நானும், உங்களுடைய குடும்பமோ என்னுடைய குடும்பமோ நசுக்கப்படுகிற நாட்கள் வரும். அதற்கு முன்பதாய் ஆர்ப்பரிக்கிற கூட்டமாய் எழும்புங்கள். உங்களுக்கு எதிராய் 10,000 பேர் வந்தாலும் அதை குறித்ததான கவலை
வேண்டாம். ஏன் என்று சொன்னால் அவர் 1000 10,000 வந்தாலும், உங்கள் பக்கத்தில் 1000 பேரும் உங்கள் வலதுபுறத்தில் 10,000 பேர் வந்தாலும் அது உங்களை அணுகாதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. எந்த தீங்கும் உங்களை அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்வார். ஏனென்று சொன்னால் அவருடைய வசனம் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறது. ஆர்ப்பரியுங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். பட்டணத்தை கர்த்தர் உங்க கையில ஒப்பு கொடுத்தாரு. நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், நீங்கள் எந்த சூழ்நிலைமையில் இந்த பட்டணம்னு இல்லை, உங்கள் குடும்பத்தில் ஒரு சில தேவைகள்னாலே நீங்கள் ஒடுங்கி போயிருக்கலாம். கர்த்தர் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பாரு. ஒருவேளை உங்களுக்கு உண்டான இடத்தை சிலர் அபகரித்து கொண்டு இருக்கலாம். அவர்கள் கைகளிலிருந்து அந்த பட்டணத்தை திரும்ப உங்கள் கைகளை கொடுப்பாரு. ஒருவேளை உங்களுடைய பணங்கள் ஒரு சிலரிடத்துல அகப்பட்டு கொண்டிருக்கலாம். அவர்கள் கையில் உள்ளதை கர்த்தர் பிடிங்கி உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கிற நாட்கள் வரும். உங்களுடைய ஆசீர்வாதம் வேற எந்த மனிதனிடத்திலும் போகாது. உங்களுக்கான ஆசீர்வாதம் உங்களிடத்துல கண்டிப்பாய் திரும்ப வரும். எத்தனை மனிதருடைய சூழ்ச்சிகள் உங்களுக்கு எதிராய் நின்றாலும் கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார். அந்த யுத்தத்தில் வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர் உங்களுக்கு திரும்பவுமாய் எடுக்க உதவி செய்வார். எதை இழந்தீர்களோ அதை திரும்ப பெற கர்த்தருக்கு உதவி செய்வார். என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர். வேதம் சொல்லுகிறது. இதற்கு அடுத்த வசனங்கள்ல நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம் 16வது வசனத்துல அந்த 300 பேரை 3 படையாக அவர் வகுத்து ஒவ்வொருவன் கையிலும் ஒரு எக்காலத்தையும் ஒரு வெறும் பானையும் அந்த பானைக்குள்ளே வைக்கும் தீவட்டியும் குடைத்து அவர்களை நோக்கி, நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்கள். இதோ நான் பாளையத்தின் முன்னணியில் வந்து நிற்கும் போது நான் எப்படி செய்கிறேன்னு அப்படியே செய்யுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இந்த வசனத்தில் வாசிங்க அப்படின்னு சொன்னால், நடுராத்திரியில் ஜாமக்காரெல்லாம் மாற்றின பின்பு அவர்கள் சொல்கிறாங்க, அவங்க எல்லாம் சேர்ந்து அந்த 300 பேரும் எக்காலங்களை ஊதுறாங்க. கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம் நீ சொல்லி அவர்கள் கூக்குரல் இட்டு எக்காலங்களை ஊதி அவர்கள் துதிக்க ஆரம்பித்தார்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அந்த பட்டணத்தை அவர்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார். 20வது வசனம் சொல்லுகிறது, 3 படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கையிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கையிலும் பிடித்து கொண்டு கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தம் விட்டு பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லோரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடிப்போனார்கள். 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையம் எங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார். சேனையானது சேரோத்தில் உள்ள பெத்சித்தா மற்றும் தாபாத்திற்கு சமீபமான ஆபேல் மே குலாவின் எல்லை மட்டும் ஓடி போயிற்று என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் அவர்களுக்கு எதிராய் யுத்தம் பண்ணினார். அவர்களுடைய பட்டயத்தை அவர்களுக்கு எதிராகவே ஓங்க பண்ணினார். இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் எத்தனை ஆமான்கள் எழும்பினாலும், உங்களுக்கு எதிராக எத்தனை சத்துருக்கள் எழும்பினாலும் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அன்னைக்கு மொர்தகாய்க்கு விரோதமாய் ஒரு ஆமான், அன்னைக்கு தாபீதுக்கு விரோதமாய் ஒரு உயரமான ஒரு கோலியாத்து, அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாய் எரிகோ, அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாய் செங்கடல், எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியா செய்து முடித்தார். ஏனென்று சொன்னால் யுத்தம் அவருடையது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறத உங்கள் கண்கள் காணுகிற நாட்கள் வரும். ஒரே ஒரு காரியத்தை இந்த நாளிலே சொல்வேன், நீங்களும் நானும் ஆர்ப்பரிக்கிற கூட்டமாய் மாறினோம் என்று சொன்னா, நீங்களும் நானும் துதித்து நாம் ஜெபம் பண்ணுகிற போது அந்த துதியின் மத்தியில் வாசம் பண்ணுகிற அந்த தேவன் உங்களுக்கும் எனக்கும் விடுதலை தர வல்லவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அதை சுதந்தரித்து கொண்டார்கள். அந்த மனுஷர் எல்லாம் சிதறண்டு போனார்கள். மீதியானியரை கர்த்தர் மேற்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலையும் சத்துருக்கள் எவ்வளவு வெள்ளம் போல உங்களுக்கு எதிராய் வந்து நின்றாலும் கர்த்தர் செய்கிற யுத்தமானது பலமாயிருக்கும். கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார். வேதத்திலே நாம் வாசிக்கிறபடி எப்படி வசனம் சொல்லுகிறது, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார். பட்டணத்தை கர்த்தர் உங்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு சொல்வேன், இன்னைக்கு எந்தெந்த காரியத்தில் நீங்க இழந்து போனீங்களோ அந்த இழந்து போன காரியத்தை உங்க கையில
கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 100வது அதிகாரம் 1வது வசனத்திலே, பூமியின் குடிகளே கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். பூமியின் குடிகளே கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். எந்த சூழ்நிலைமையிலும் ஆண்டவர் சொல்லுகிற வசனம் இதுதான். பூமியின் குடியிருக்கிறவைகளே, இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றாரு, கம்பீரத்தை பாடுங்க. எந்த ஒரு சூழ்நிலைமையிலும் சோர்ந்து போகாதுங்க, ஆர்ப்பரிங்க. உங்களுக்கு பிரச்சனை உங்கள் சுற்றிலும் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற சொந்தக்காரங்களால் உங்களுக்கு பிரச்சனை எழும்பலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களால் உங்களுக்கு பிரச்சனை எழும்பலாம். ஆனால் ஆர்ப்பரிங்க, கர்த்தரை நோக்கி காத்துருங்க. என் ஆத்துமா கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்கும். நம்புகிறது அவரால் தான் கிடைக்கும். நான் நம்புறது அவரால் தான் கிடைக்கும். அவர் தான் நன்மை செய்கிற தேவன். வேதம் சொல்லுகிறது, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். ஆனந்த சத்தம் ஆர்ப்பரிக்கிற ஒரு கூட்டமாக இன்றைக்கு நீங்களும் நானும் மாறணும். வேதம் சொல்லுகிறபடி கம்பீரமாய் பாடுகிற ஒரு கூட்டமாய் மாற வேண்டும். வேதம் சொல்லுகிறபடி ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். வேதம் சொல்லுகிறது 4வது வசனத்தில், அவர் வாசல்களில் துதியோடும், என்டர் ஹிஸ் கேட்ஸ் வித் தேங்க்ஸ்கிவிங். இன்னைக்கு அவருடைய வாசல்ல நுழையிறமா, ஒவ்வொரு நாளும் துதியோட நுழைங்க, நன்றி செலுத்துதலோட நுழையுங்க. வேதம் சொல்லுகிறது, அவருடைய பிரகாரங்களிலே புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். இன்னைக்கு வேதத்தில் சொல்லுகிறபடி ஒரே ஒரு காரியத்தை தான் சொல்வேன். எந்த வேளையில் நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் சரி, நீங்கள் செய்கிற வேலையில் ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் எந்த வேலை செய்தாலும் சரி, நீங்கள் துதித்து பாடி பாடி அந்த வேலையை செஞ்சு பாருங்க. உங்களுக்கு அந்த வேலைக்கான பழுவே தெரியாது. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். நீங்கள் ஒருவேளை ஒரு சிலர் கல் உடைக்கிற வேலை கூட நீங்கள் பார்க்கலாம். ஆனால் கல் உடைக்கும் போது கூட சத்தமாக பாடி துதிச்சு பாடுங்க, அந்த பலவீனமே உங்களை தெரியாது. ஒருவேளை நீங்கள் எந்த ஒரு மோசமான ஒரு வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும், என் உடலில் இவ்வளோ ஒரு பலவீனத்தை வைத்துக்கொண்டு இப்படிப்பட்ட வேலையை செய்து கொண்டு இருக்கிறேனே, நான் ஒரு நாள் ஃபுல்லாக நின்றுட்டு இருக்கிறேனே, எதையும் யோசிக்காதுங்க. நீங்கள் கம்பீரித்து பாடுங்க. நீங்கள் கம்பீரத்தை பாடுங்க. கர்த்தர் பலனை தருவார். பலனை மாத்திரம் தரமாட்டார். வேதத்தில் நம்ம வாசிக்கிறபடி, அந்த வசனம் சொல்லுகிறபடி, வேதம் சொல்லுகிறது, அந்த நாளில் அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். கர்த்தர் அந்த பட்டணத்தை அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். நீங்கள் ஆர்ப்பரிங்க. எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இழந்து போனீங்களோ, இழந்து போன காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் திரும்ப தருகிற தேவனாக இருக்கிறார். அதனால் எதை குறித்தும் சோர்ந்து போக தேவையில்லை. ஏனென்று சொன்னால், கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் சிறுமைப்பட்ட நாட்கள்லாம் போதும், கர்த்தர் உங்கள் துன்பத்தை கண்ட வருஷத்திற்கான பலனை கர்த்தர் கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது, தாவீதும் அவரோடு கூட இருந்த அந்த ஜனங்களும் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு செல்கிற போது, வேதம் சொல்லுகிறது 1 நாளாகமம் 16:4 தாவீது கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணி துதித்து புகழ்கிறதற்கு லேவியரை நியமித்தான். இன்றைய தினத்தில் லேவியர் மாத்திரம் துதிக்கிறதுக்கு அன்னைக்கு அது ஒரு கூட்டம் எழுப்பல, அவரோடு கூட இருந்த கூட்டங்களும் துதித்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் துதிக்கிற கூட்டமாய் மாற வேண்டும். நாம் துதிக்கும் போது கர்த்தர் நமக்கு எதிராக இருக்கிற எல்லா சத்துருவின் கோட்டைகளை உடைத்து எறிவார். உடைத்து எறிந்து அதை சுதந்தரிக்க கர்த்தர் கிருபை செய்வார். வேதம் சொல்லுகிறது, ஆர்ப்பரியுங்கள், கர்த்தர் பட்டணத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அன்றைக்கு எப்படி யோசுவாவுக்கு அந்த எரிகோ கோட்டையை கர்த்தர் உடைத்து அவர் கையில் ஒப்பு கொடுத்தாரோ, அதே போல உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா தாகோனின் வல்லமைகள், எல்லா பாபிலோனிய வல்லமைகள், எல்லா எரிகோவின் கோட்டைகள் போன்ற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் உடைத்து கர்த்தர் உங்கள் கையிலே அதை ஒப்பு கொடுப்பார். நீங்கள் அதை சுதந்தரித்துக் கொள்வீர்கள். இது சுதந்தரித்துக் கொள்கிற நாட்கள். கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுப்பார். நீங்கள் அடிமைப்பட்டு இருக்கிறோம். நீங்கள் துதிக்க ஆரம்பிக்கும் போது எந்த இடத்துல அடிமைப்பட்டு இருக்கிறீர்களோ அந்த இடத்தை கர்த்தர் சுதந்தரிக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஒருவேளை நீங்க வாடகை வீட்டில் இருக்கலாம், துதித்து பாருங்கள், கர்த்தர் திரும்ப அந்த இடத்தை உங்க கையிலே ஒப்பு கொடுக்கிற நாட்கள் வரும். கர்த்தர் செய்வார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே வாக்குத்தத்தம் பண்ணினதை செய்யாமல் இருக்க மாட்டார். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைபடாது. அவர் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன். இன்றைய தினத்திலே உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அதை
நிச்சயம் நிறைவேற்றுவார். ஆர்ப்பரியுங்கள், எதை குறித்தும் சோர்ந்து போகாதருங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆர்ப்பரிக்கிற கூட்டம் ஜெயம் பெறுகிற கூட்டமாய் மாறும். நீங்களும் நானும் ஆர்ப்பரிக்கும் போது கர்த்தர் பட்டணங்களை நம் கையில் ஒப்பு கொடுப்பார். இன்றைய தினத்தில் ஒரு தரிசனத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். இயேசுவை அறியாமல் எத்தனையோ கிராமங்கள் உண்டு. அந்த கிராமத்தை சுற்றி நடங்க. நான் பண்ணுகிற ஒரே ஒரு காரியம், எங்கள் ஊழியங்களில் நாங்கள் அநேக நாட்கள் பண்ணுகிற காரியம், இந்த கிராமங்களை சுற்றி வருவோம். ஒவ்வொரு நாட்களும் என்னைக்கெல்லாம் எங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிறோமோ அன்னைக்கு அந்த கிராமங்களை சுற்றி வந்து, ஆண்டவரே இந்த கிராமங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுங்கன்னு ஜெபம் பண்ணுவோம். கிராமங்களை நோக்கி ஆர்ப்பரித்து செல்வோம். நாங்கள் பாடல் பாடி கிராமங்களை சுற்றி சுற்றி வருவோம். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் ஒரு நாள் கிராமங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பாரு. நீங்கள் நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், நீங்கள் எதற்காய் நீங்கள் ஆர்ப்பரித்தாலும் உங்களுக்கு எதிராக எத்தனை பிரச்சனைகள் வந்து அந்த பிரச்சனைகள் மத்தியில் நீங்கள் ஆர்ப்பரிக்க தொடங்கினீங்கன்னா கர்த்தர் உங்கள் கையில் அதை ஒப்பு கொடுப்பார். ஆர்ப்பரியுங்கள், கர்த்தர் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். ஒப்பு கொடுத்தார். விசுவாசத்தோடு சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் கையில் ஒப்பு கொடுத்துட்டாருங்க. இனி எந்த மனுஷனும் உங்கள் கையிலேருந்து பிரிக்க முடியாது. நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்கான நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அன்னைக்கு யோசுவாவும் அவரோடு கூட இருந்த ஜனங்களும் வந்து கொண்டு இருந்தாங்க. எரிகோ கோட்டை முன்பதாய் தடையாய் நின்றது. அன்றைக்கு எரிகோ கோட்டையை சுற்றி துதித்தார்கள். துதிக்கிற மாத்திரத்திலே எரிகோ கோட்டை இடிந்து விழுந்தது என்று நாங்கள் வேதத்தில் வாசித்தோம். அன்றைய தினத்தில் நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம், கிதியோனும் அவனோடு கூட இருந்த 300 பேரும் பானைகளை உடைத்து எக்காலங்களை ஊதி கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம் என்று சொல்லி அவர்கள் துதிக்கும் போது, ஆண்டவரே, அங்கே எதிரிகள் தங்களோடு கூட இருந்தவர்களுக்கு நேராய் பட்டயத்தை நீட்டினார்களே. அதே போல தான் ஆண்டவரே, இன்றைக்கு யாரெல்லாம் இதை கேட்டுக்கொண்டு இருக்காங்களோ உங்கள் வாழ்க்கையில் சத்துருக்கள் வெகுவாய் நிற்கலாம். நீங்கள் பட்டயத்தை அவர்களுக்கு எதிராய், சத்துருக்களுக்கு உள்ளேயே பட்டயங்களை ஓங்குகிற நாட்கள் வரட்டும் ஆண்டவரே. ஒருவேளை அவர்கள் குடும்பங்களில் எரிகோ கோட்டையை போன்ற பிரச்சனைகள் முன்பதாக எதிர்த்து வந்து நிற்கலாம். நீங்கள் யுத்தம் பண்ணுங்க. யுத்தத்தில் வல்லவர் நீங்கள் இருக்கிறீங்களே, நீங்கள் இவர்களுக்காக யுத்தம் பண்ணுங்க. யுத்தம் உம்முடையது ஆண்டவரே. நீங்கள் சரியாக யுத்தம் பண்ணி இவர்கள் சரியான பாதைகளை நீங்கள் நடத்த முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. யாரெல்லாம் இந்த நாட்களில் ஆர்ப்பரிக்க தங்கள் மனதிலே யோசனை பண்ணி கொண்டிருக்கிறாங்களோ, கர்த்தருடைய துதி எப்பொழுதும் அவர்கள் வாயில் இருக்கட்டும். அவர்கள் ஆர்ப்பரித்து சுகந்தரித்துக் கொள்வார்களாக. நாங்கள் விசேஷமாக எங்கள் தமிழகத்தை உடைய கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் அநேக மாவட்டங்கள் இருக்கிறது, அநேக கிராமங்கள் இருக்கிறது. உண்மை அறியாமல் எத்தனையோ கோடி ஜனங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறார்களே. ஆண்டவரை, நாங்கள் ஆர்ப்பரிக்கிறோம். எங்கள் தேசத்தை எங்கள் கையில் ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. எங்கள் தமிழ்நாட்டை எங்கள் கையில் ஒப்பு கொடுங்க. இந்திய தேசத்தை எங்கள் கையில் ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா துதி கன மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். நீங்கள் பெருகணும், நாங்கள் சிறுகணும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். வேதம் சொல்லுகிறபடி ஆர்ப்பரியுங்க. கர்த்தர் இந்த பட்டணத்தை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. அன்பிற்குரியவர்களே, எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள பாஸ்டர் பிரின்ஸ்லின் மெர்னால், கிரைஸ்ட் ஃபார் இந்தியா சர்ச், எழுமையின் கோட்டூர், காஞ்சிபுரம். செல்போன் 9962226729. இமெயில் princelymernaal@gmail.com.